ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வேக வேகமாக என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாருமே வந்து இன்றைக்கி கூட்டாஞ்சோறு தான் செய்ய போகிறாங்களாமா. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அதனால் வந்து கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. நெருப்பில் எப்பவுமே கவனமாக இருக்கணும், பார்த்துக்கலாம். நல்லா காஞ்சி வர வைங்க. இங்கே எல்லார் வீட்டிலேருந்து ஆளுக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க அரிசி, ஒருத்தவங்க மிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து எல்லாருமே வச்சு செஞ்சிட்ருந்தாங்க. என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மாங்காய் சாதம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அவங்க. அதுக்கு தான் உட்காந்து மாங்காயெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதம் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வச்சிட்ருக்காங்க பசங்க எல்லோரும் சேர்ந்து. நாங்கள் வடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கை வந்துடும். போட்டு சமைங்க. நீங்கள் தானே சமைக்கிறவங்க. போதும் அளவோட போடு, மேலே போட போதும் பார்த்து சமைக்க. கரண்டி கையில் வச்சுருக்கிறீங்களா? வெடிக்காது, பார்த்து மேலே போட போது பொறுமையாக போடுங்க. மாஸ்டர் செஃப் நான் தான். கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். போடுங்க. இது காரசாரமாக இருக்குது. போடுறான் இப்போ நான் செஃப் என்ன தான் கேட்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கலாம். வந்துக்கிறாரு தம்பி அடுப்பு பார்த்து வச்சுட்டு போனோம்னா முதல்ல வேலை வைத்தார் சொல்லிட்டு நான் வத்தக்கடி சாப்பிட்லாம். உப்பு என்னது? போதும் வச்சுங்க. உப்பு எடுத்துருவோம். உப்புலாம் சமைக்க சாப்பாடு கிடக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ மாங்காய் பச்சடி லைட் எடுப்போம். மாங்காய் பச்சடி பண்ண போறீங்களா? இருக்கு இப்படியே பாதி மாங்காய் பச்சடி பண்ணுறது சாப்பிட்டே முடிச்சோம் போகிறது. பச்சடி சாப்பிடுவோம். சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது. தண்ணி வச்சுக்கலாம். அது நான் பண்ணுறேன். அதுக்கு தனியாக எடுத்து இதை நம்ம தொட்டியாக சாப்பிடணும். அதான் பச்சடியா? பச்சடியா? செஞ்சுருவோம். செஞ்சுட்டு என்ன செஃப் போடுறது சொல்ல மாட்டேறீங்க? மாங்காவை போட்டுக்கலாம் சீவி. அப்படியே நல்லா துருவி வச்சுக்கிறோம். ஏங்க பச்சடி பண்ண போகிறோம் நீங்கள்? பச்சடி தனியாக நாங்கள் வதங்கிட்ட அப்புறம் எடுத்து இன்னும் நினச்சி எல்லாம் போடுறீங்க ஒன்று ஒன்று. கடலைப்பருப்பு லாஸ்ட்டில் போடவா? எல்லாமே செதுக்கி வந்துடும். கமகமன்னு வாசனை நின்றுது. நாயே ஏன் மோனி கரும்பு மட்டும் எடுத்துன்னு வெள்ளி காரி நானா ஜெயிச்சேன். பந்தியில் உட்காந்துட்டீங்களா? அழகாக வந்து இலையெல்லாம் போட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருப்போம். இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் நமக்கு திரும்ப வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.